வகுப்பு 6 அலகு 4 தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இதில் வந்து புத்தக பயிற்சி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதல் பயிற்சி என்ன அப்படின்னா சரியான விடையை தேர்ந்தெடு. அதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க 6500 ஆண்டுகளுக்கும் பழமையான நாகரிகத்தின் நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு சரியான விடை ஈராக். அடுத்து இரண்டாவது கேள்வி, இவற்றுள் எது தமிழக நகரம்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க காஞ்சிபுரம். ஈராக் என்ன அப்படின்னாக்க மேற்காசியாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஹரப்பா மொஹஞ்சதாரோ இது ரெண்டுமே வந்து பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய நகரங்கள். அடுத்து வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க தொண்டி. நான்காவது கேள்வி, தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது? கல்லணை மற்றும் காஞ்சிபுர ஏரிகள் இது ரெண்டுமே சரியான விடைதான். கல்லணை மற்றும் காஞ்சிபுர ஏரிகள் இது ரெண்டுமே சரியான விடைதான். அப்ப நம்மளுடைய விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க 1 மற்றும் 2ம் சரி. அடுத்து ஐந்தாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா பின்வருவனவற்றுள் எது தொன்மையான நகரம் அல்ல? பழமை வாய்ந்த நகரம் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு சரியான விடை சென்னை. அடுத்து கீழடி அகழாய்வுடன் தொடர்புடைய நகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க மதுரை. மதுரைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்க சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு பேர் இருக்கு. முச்சங்கமும் அங்கதான் வளர்க்கப்பட்டது. அடுத்து கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று, பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி நடைபெற்றது. அதற்கான காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டை நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. கூற்று காரணம் இரண்டுமே சரி. அப்போ நம்மளுடைய விடை என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூற்று சரி, அதற்கான காரணமும் சரி. அடுத்து இரண்டாவது கேள்வி, திருநாவுக்கரசர் கல்வியின் கரையிலே என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். இந்தியாவில் 7 புனித தலங்களுள் ஒன்று என யுவான் சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என்று காளிதாசர் குறிப்பிடுகிறார். இது 3 கூற்றுமே வந்து சரி. அதனால நம்மளுடைய விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்தும் சரி. அடுத்து மூன்றாவது, சரியான தொடரை கண்டறிக. நாலங்காடி என்பது இரவு நேர அங்காடி இல்லை, இது முதல் ஒன்னே தவறானது. நாலங்காடி அப்படிங்கிறது பகல் நேர கடை. அள்ளங்காடி என்பது பகல் நேர கடை. அள்ளங்காடிங்கிறது வந்து இரவு நேர கடை. ஸோ இது ரெண்டுமே மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. அதனால இது சரியான தொடர் கிடையாது. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலையில் கிடைத்தது பூம்புகார். அடுத்து கடைசி ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க கொற்றை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதுதான் நமக்கு சரியான விடை. அடுத்தது தவறான தொடரை கண்டறிக. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். யுவான் சுவாங் தமிழ்நாடு நகராக காஞ்சிபுரத்திற்கு வந்தார். கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். ஈராக் நகரம் பட்டினப்பாளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்ல சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். அடுத்து என்ன அப்படின்னா சரியான இணையை கண்டறிக. சரியா மேட்சா இருக்கிறத கண்டுபிடிக்க சொல்றாங்க. கூடல் நகர் பூம்புகார், தூங்கா நகர் ஹரப்பா, கல்வி நகர் மதுரை, கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ காஞ்சிபுரத்தில் தான் நிறைய கோயில்கள் இருக்கு. அப்ப கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம், இதுதான் சரியான இணையா இருக்கு. அடுத்து தவறான இணை. முன்ன சரியான இணை கண்டுபிடிச்சோம், இப்ப தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்றாங்க. வடமலை தங்கம், மேற்கு மலை சந்தனம், தென்கடல் முத்து, கீழ்கடல் அகில். கீழ்கடல் அகில் அப்படிங்கறத வந்து தவறான இணை. அதனால அதுதான் நம்மளுடைய விடையும் கூட. அடுத்த கோடிட்ட இடத்தை நிரப்புக. கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதில் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர். கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க 2ஆம் நரசிம்மர். 2ஆம் நரசிம்மர். அடுத்து கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்னையே நம்ம காஞ்சிபுரம் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இதற்கான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஞ்சி. காஞ்சிய காஞ்சிபுரம்னு சொல்லுவாங்க. அடுத்து மாசத்துவான் என பெயர் தரும் பொருள். முதல்ல மாசாத்துவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோவலனுடைய அப்பா. அவருடைய பெயர் தான் என்ன அப்படின்னாக்கா மாசாத்துவான். கோவலனே பெரிய வணிகன் தான். அவங்களுடைய அப்பாவுக்கு வந்து மாசாத்துவான் எதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னாக்கா மாசாத்துவான்னாக்க பெரு வணிகன். மாசாத்துவான் என்றால் பெரு வணிகன்.
அதிகமாக வணிகம் பண்ணி பொருள் ஈட்டக்கூடியவங்க தான் வந்து அதிகமான அளவுக்கு வியாபாரம் பண்ணி பொருள் ஈட்டக்கூடியவங்க தான் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரு வணிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மாசத்துவான் என்னும் பெயர் தரும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெரு வணிகன். அடுத்து சரியா தவறா? பூம்புகாரில் நடைபெற்ற அண்டைய நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. சரி. அடுத்து மதுரையில் அள்ளங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்களை வாங்கி செல்வார்கள். அதுவும் சரிதான். அடுத்து 3வது கேள்வி. பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோவில்கள் அமைக்கப்பட்டன. இதற்கான விடையும் சரி. போதிதர்மர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர். ஆமா, போதிதர்மர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க காஞ்சிபுரம் தான். இதுக்கான விடையும் சரி.